ஜெயலலிதா எம்ஜிஆர் ரெட்டையில வாக்க ஒரு பகுதி போட்டி அதிமுக மாதிரி காட்டி எம்ஜிஆர் விஜய், எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி காட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா இலவசம் சர்க்கார்ல தான் இலவசத்துக்கு எதிர்ப்பு விஜய், இங்க வந்து இலவசத்துக்கு ஆதரவா வந்துட்டாரு. கார் எல்லாம் கொடுப்போன்னு சொல்றாருல்ல, கார் லட்சியம் பைக் நிச்சயம். சீமானா தான் சொல்றாரு, நான் கார் கொடுப்பேன்னு சொல்லி ஆட்சிக்கு வருவேன், மக்களை ஏமாந்து ஓட்டு போட்டு போறோம், நான் அம்பேத்கர் தான் பெரிய காருன்னு அம்பேத்கர் படத்தை கொடுப்போன்னு ஜாலியா கிண்டலா சொன்னான். அதாவது இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாறுவான் ஓட்டு போடுவான்னு. அப்ப இந்த இலவசங்களுங்கிறதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில விஜயும் வந்து எடப்பாடிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு உள்ள வேலையை பாக்குறாப்புல. அது செங்கோட்டையும் அதுக்கு துணை நிற்கிறார். இலவசம், எம்ஜிஆர் ஜெயலலிதா, கார் கொடுப்பேன், இதெல்லாம் எடப்பாடியை பாதிக்கும். ஸ்டாலினுக்கு தான் அந்த இலவச ஓட்டு போகுங்க, கொடுக்கவனுக்கு தாங்க போகும். இந்த 10% கொடுத்த மோடிக்கு தாங்க போகும். அதை வரவேற்ற ராகுலுக்கா போச்சு. பிராமின் ராஜ்புட்டு, பண்டாரி, தென் ஏஸ்தா, பூமிகார் ஓட்டெல்லாம், நாயர், இந்த ஓட்டெல்லாம் மோடிக்கு தானே போச்சு. அதை வரவேற்ற ராகுலுக்கா போச்சு. ஸோ இப்போ கொடுக்குற ஸ்டாலினுக்கு தான் அது போகும். என்றாலும் அந்த இலவச ஓட்டுக்கான போட்டியில எடப்பாடிக்கு போட்டியாட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு செங்கோட்டையனும் விஜயும் அந்த களத்துக்குள்ள நிறுத்தி விட்டுறாரு. இது எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது பற்றுதல் கொண்டு எடப்பாடி 2 ஜாதி கட்சியாட்ட ஆக்கிட்டாருங்கிறதுல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தரப்பு ரெட்டல வாக்குகளை கடைசியா எடப்பாடிக்கு விழுந்த வாக்குல ஒரு சிறு பகுதியை எடப்பாடியை பலகீனப்படுத்தி விஜய்க்கு கொண்டு போகும். அதுக்கு செங்கோட்டையனுக்கு ரோல் இருக்குது.